பாஸ்கராயை வித்மஹே மகத் துரிகராய தீமஹே தன்ன சூரிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகம் யாருக்குரியதுன்னா சூரிய பகவானுக்குரியது. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். இப்போ நம்ம சூரிய புராணத்தினுடைய 4வது பாகத்தை பார்க்குறோம். ரொம்பவே காலதாமதமாக பதிவிடுறேன், அதுக்கு ஸ்ரீ மன்னிப்பு. வேலை பளு காரணமாக இப்போதான் நம்ம 4வது பாகத்தை எட்டுறோம். இருந்தாலும் நம்ம ஒரு 3 பாகத்தை எளிமையாக பார்ப்போம். இல்லை நான் 3 பாகமும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்குது, சென்று பாருங்கள், நான் லிங்க்கும் கொடுக்குறேன். சரி, இந்த சூரிய புராணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நைமிச்சாரண்ய வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் அங்கே தவம் பண்ணுறப்ப சூத முனிவர்கள் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி 18 புராணங்களையும் சூத முனிவருக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்கிற ரிஷிகள் இந்த புராணங்களை கதாசிரவணமா நம்ம கேட்டோன்னா நம்ம மனசுல நிற்குங்கிற ஒரு காரணத்துக்காக கேட்குறாங்க. சூத முனிவர் அதை சொல்ல தொடங்குறார். அப்ப வசிஷ்டரை பிருகத் பலன்கிற ஒரு ராஜா போய் பார்த்து அவரிடம் நமஸ்கரித்து, நிறைய படிச்சிருக்கார் பிருகத் பலன். அவருக்கு சந்தேகமாக வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார். வசிஷ்டர் அதுக்கு ஒவ்வொன்றாக யாரு சன்னியாசினா யாரு, கிரகஸ்தன்னா யாரு, பரபிரம்மம்னா என்னங்கிற ஒருவான சன்னியாசினா யாரு இங்கமான கேள்விக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு, அப்ப பிரத்யக்ஷ தெய்வம் யாருன்னு, அப்படி அதாவது கண்ணுக்கு தெரிக்கக்கூடிய பகவான் சூரிய பகவான். அவர் சந்திரபாகா நதிக்கரையில சாம்பவபுரத்துல சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு கோயில் உண்டு. இது வரைக்கும் பார்த்தோம். அந்த இடத்துல துவாதசாதி அதாவது 12 ஆதித்யர்களும் இருக்குவதாகவும் அந்த ரிஷி பிருகத்பலனுக்கு சொல்கிறார். அப்ப பிருகத்பலன் வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார், அந்த கோயில் எப்படி வந்தது, எந்த காரணத்துக்காக வந்ததுன்னு கேட்டோன்னே, அதாவது இந்த 12 ஆதித்யர்களை ஒருத்தனான விஷ்ணு உடைய அம்சமாக கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய பையன் சாம்பவன் நாரதரை மதிக்காததுனால கிருஷ்ணபெருமானுடைய சாபத்தை ஏற்று வெண்குஷ்டம் இந்த சந்திரபாகா நதிக்கரையில அவர் கோயில் கட்டுறார். ஆனா அதற்கு முன்னாடியே சூரியன் அங்க பிரத்யக்ஷணமாக அந்த இடத்துல தவம் பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு இதுல இருந்து 4வது பாகம் ஆரம்பிக்குது. அப்ப பிருகத்பலன் சாம்பவன் பூஜிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி சூரியனுடைய அனுக்கிரகம் அந்த இடத்துல இருக்குன்னு வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார், யார் அந்த 12 ஆதித்யர்கள், அதாவது இந்திரன், ததா, பிரதிஜ்ஞன், பூஷா, துவிஷ்டா, அரியமான், பகன், விஸ்வமான், விஷ்ணு, அம்சுவான், வருணன், மித்ரன்கிற ஒரு 12 பெயர்களை வசிஷ்டர் பிருகத்பலனுக்கு சொல்கிறார். அப்ப இந்திரன் யாருன்னா, தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனாகவும் ஒரு சூரியன் இருக்கிறார். அப்புறம் ததாங்கிற சிருஷ்டிகர்த்தா, அதாவது பிரம்மா தான் நம்மளுக்கு தாத்தா, தான் ததா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்க. அப்ப உருவாக்கக்கூடியதாகவும் ஒரு சூரியனாக இருக்கிறார். அடுத்து பிரஜன்யன்கிற மேகங்களாக இருக்கக்கூடியதும் சூரிய பகவான் தான். பூஷா இருக்கிற நம்ம சாப்பிடுவோம் அந்த நெல்ல இருக்கிற வர அரிசி, அந்த உணவு இருக்குல்ல, அதுக்கு பேர் பூஷா. அதுவும் அதான் போஜனம் சாப்பிட்டோமா, அது இந்த வார்த்தை இதுல இருந்து வந்திருக்கு. அப்போ போஜனமாக கூடியதும் சூரிய பகவான் தான். தொவிஷ்டா, இப்ப நம்ம ஒரு சில செடிகளுக்கு இந்த ஔஷதம், அதாவது எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு அந்த மருந்தாக ஒரு செடியை பயன்படுத்துவோம். இப்ப நம்மளுடைய இரும்பல், இந்த சளி போறதுக்கெல்லாம் துளசி, கற்பூரவள்ளி, இது மாதிரி ஔஷதங்களாக கூடிய துவிஷ்டா, அப்படியும் சூரிய பகவான் இருக்கிறார். அரியமான்கிற வாயு ஸ்வரூபமாக ஆக்சிஜன் நம்ம காத்த சுவாசிக்கிறோம்ல, அதுவும் சூரிய பகவான் இருக்கார். பகன்கிற இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு கோர், இந்த பூமிக்குள்ளேயும் ஒரு நெருப்பு பந்து எரிஞ்சிருக்கு, அதான் பகன், அதுவாகவும் சூரிய பகவான் இருக்கார். நம்ம எப்போலாம் நம்ம தீபமாக ஏத்துறோம்ல, அந்த அக்னி பகவான், அதாவது விஸ்வசுவன்கிற அந்த தீபம், அந்த அக்னியும் ஒரு சூரியனுடைய அம்சம். அடுத்து தேவர்களுக்கெல்லாம் தேவனாக எல்லாருடைய தேவருடைய துயர துடைப்பாகக்கூடிய மகாவிஷ்ணுவும் ஒரு சூரியன். அடுத்து நம்ம சுவாசிக்கிறோம்ல, நம்ம உள்ள ஜீவநாடி, இந்த காத்து உள்ள போறதுக்கும் வெளியே வரத்துக்கும் நம்ம உள்ள ஒரு ஜீவ ஆதாரம் இருக்குல்ல,
அதுக்கு பேர் அஸ்வமான். அந்த அஸ்வமாகவும் அந்த ஆதித்யன் இருக்கிறார். கடைசியாக வருணன், நம்ம இருக்கிற ஜலம், அந்த ஜலமாகவும் ஆதித்யன் இருக்கிறார். இந்த 11 ஆதித்ய சொல்லி கடைசியாக கூடிய மித்திரன்கிற ஆதித்யன் தான் சந்திரபாகா நதிக்கரையில தவம் இருக்கிறார். ஏன் தவம் இருக்கணும்? இப்ப நம்ம இந்த சண்மதத்துல சூரியனுடைய இந்த சௌர மதத்தினுடைய தலைவனாக தான் நம்ம சூரிய பகவான நம்ம இந்த கதை அப்படியே சென்று கொண்டே இருப்பினும் சூரிய பகவான் ஏன் தவம் இருக்கணும் அப்படின்னு யார் இதை பிரமிச்சு பார்க்கிறாருன்னா நாரதர் இந்த விஷயத்தை பிரமிச்சு பார்க்கிறார். அப்ப மேருமறையில இருந்து நாரதர் வர சொல்ல இந்த மித்திர ரூபமாக இருக்கக்கூடிய சந்திரபாகா நதிக்கரையில சூரிய பகவான் தவம் பண்ணி கொண்டிருக்கிறத வருணன் அங்கிருந்து பார்த்திருக்கார். அதாவது வருணனும் தவம் இருக்கார். எப்படின்னா கடல்ல அந்த சமுத்திரமாக இருந்தே ஆகாசத்தை பார்த்துட்டு அந்த கடல் இருக்கா, அந்த வருண பகவானும் தவம் இருக்காராம். ஏன் இது மாதிரி தவமான நிலைன்னு வேணுன்ட்டே நாரதர் சூரிய பகவான் கிட்ட கேட்கிறார். அப்ப சூரிய பகவான் ஒன்று ஒரு விஷயம் அழகா சொல்கிறார். அதாவது அந்த கார்மேக வண்ணன் அதாவது பெருமாளுடைய அந்த நாபியில இருந்து வரக்கூடிய பிரம்மா தான் அதான் ஹிரண்ய கற்பம்பாங்க. அந்த பிரம்மாவுடைய புத்திரனா இருக்கிற நாரதருக்கு திரிலோக சஞ்சாரி எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லா இடத்துலையும் போவார். இருந்தாலும் வேணும்ட்டே நம்மளை கேட்பார் அப்படின்னு சூரிய பகவான் நாரதரை சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிட்டு சூரிய பகவான் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப படைத்தனாக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிக்கும், அதாவது சிருஷ்டிகர்த்தாவாவும் சூரியனாக இருக்கிறாரு. நம்ம சுவாசிக்கிற காத்தாவும் சூரியன் இருக்காரு. நம்ம பருகக்கூடிய தண்ணியாகவும் சூரியன் இருக்காரு. இந்த காத்து, தண்ணி, நெருப்பு இதாக ஆகக்கூடிய உணவாகவும் சூரியன் இருக்காரு. இருந்தாலும் சூரியன் தவம் பண்ணக்கூடிய காரணம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறார். இப்ப எல்லா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜீவன், அதாவது உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. அந்த உயிரினங்கள் வளரும், அதோடைய வாழ்வின் லட்சியத்தை அடையும், அதுக்கப்புறம் அது பின்பு மரணிக்கும். இதுக்கெல்லாம் ஆதாரம் எது? ஆத்மா. இந்த ஆத்மாவை ஒரு விஷயம் வழி நடத்தும்ல, அதுதான் ஆத்மஸ்வரூபன். அந்த ஆத்மஸ்வரூபனை நோக்கி அந்த பரபிரம்மம் எனக்குள்ளேயும் இருக்கு. அந்த பரபிரம்மத்தை நோக்கி தான் நான் தவம் இருக்கிறேன்னு ஒரு உன்னதமான இந்த விஷயத்தை சூரிய பகவான் சொல்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எதுக்காக சூரிய பகவான் அந்த தவம், அதாவது சூரிய பகவான் மட்டும் இல்ல, அவருடைய அந்த 12 ஆதித்ய ரூபங்களும் தவம் இருப்பாங்க. நிறைய பேர் அம்பாலுமே நிறைய இடத்துல தவம் இருந்து, இப்ப நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல அம்பாள் மயிலாக தவம் இருந்து சுவாமியை அடைஞ்சதாலதான் அந்த இடத்துக்கு மயிலாப்பூர் அப்படின்னு ஒரு அம்பாள் தவம் இருந்து சுவாமி அடைகிறாங்க. இப்ப தவம்னா என்ன ஒரு சின்னதா பார்த்துட்டு நம்ம மேற்கூறிய விஷயங்களை பார்ப்போம். தவம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மூர்த்தி அல்லது ஒரு மந்திரத்தை நீங்க ஆழமா அந்த ஒரே ஒரு மந்திரம், அந்த ஒரு எண்ணத்தையே அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே உங்க மனசுல நிக்க வைக்கிறது தான் தவம். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு சில உயர்ந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர் தவம் இருந்து அந்த வரம் பெற்ற அர்ஜுனன் கூட பாசுபதாஸ்திரம் பெறத்துக்கு தவம் இருந்து அந்த வரத்தை பெற்றார். அப்ப தவம்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம ஆழமா நினைக்கிறோம், அந்த விஷயம் நம்மளுக்கு வரமாக வரும். நம்ம கை வர பெறுகிறது, நம்ம கையில அந்த விஷயத்தை நம்ம அடையிறது, நம்ம மனசால அந்த விஷயத்தை உணர்றது தான் வரம். அப்ப தவம் நீங்க ஒண்ணு இருக்க ஆரம்பிச்சாலே வரம்ங்கிறது கம்பல்சரி. அப்ப சூரிய பகவான் தன்னுடைய விஷயங்களை அந்த 12 ரூபங்களாக இருந்தாலுமே அந்த சூரிய அந்த கிரகணங்களாக எப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார்? அவரு ஆத்மஸ்வரூபமாக தாக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த பரபிரம்மத்தை என்றைக்கும் தியானிச்சு அந்த தன்னுடைய ஒளி கதிர்களால நம்ம அந்த சூரிய கதிர்கள் நம்ம மீது படப்பட அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது தான் இப்ப இவங்க சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். சரி, அப்ப நம்மளால தவம் இருக்க முடியாதுன்னா
எப்படி ஒரு சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறுறது? நம்மளுடைய வாழ்வு கட்டத்துல எப்படின்னா சிம்பிளா பண்ணுவோம். முதல்ல சூரியனாக நமக்கு இருக்கக்கூடியது அப்பா. நம்மளுடைய அப்பாவை மதித்து அவருடைய சொல் நடந்து அவர் மனம் கோணாமல் இருப்பதும் சூரியனுடைய அனுகிரகத்தை தரும். இது முதல் விஷயம். 2வது, உங்களுக்கு தாத்தான் இருந்தானா அவரும் சூரியனுக்கு வருவார். ஏன்னா உங்க அப்பாவுடைய அப்பா. அவரையும் அதான் இந்த 12 ஆதியத்துங்கிற ததாங்கிற ரூபத்துல பிரம்மாவோட சுரூபமாகவும் சூரியன் இருக்கிறார். அப்போ உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்னோருடைய வழிபாடும் உங்களுடைய அந்த சூரியனுடைய அனுகிரகத்தை தரும். இது 2. 3வது, உங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்குறது ரொம்பவே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும். ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியன் நவகிரகம் கண்டிப்பாக எல்லா கோயிலும் இருக்கும். அது அந்த நவகிரகத்தினுடைய மத்தியில இருக்கக்கூடிய பகவான் தான் சூரிய பகவான். அவரை வணங்குறதுமே ரொம்ப விசேஷமானது. இல்ல எனக்கு இதை விட ரொம்ப உயர்ந்தது வேணும்னா, நல்ல ஒரு பழங்கால சிவன் கோயில்ல சூரியனுக்கு தனி ஒரு சிலா அமைச்சு அவர் கிழக்குல சுவாமியை நோக்கியோ இல்ல கிழக்கு நோக்கியோ இருப்பார். சென்னையில இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் பாடி சிவன் கோயிலுக்கு செல்வது உண்டு. அந்த இடத்துலயும் சுவாமிய நோக்கினார் போல, அதாவது கிழக்குல சூரியன் இருப்பார். அந்த சுவாமி மேற்கு திசையில அமர்ந்து கிழக்கு திசைய பார்ப்பார். சூரியன் கிழக்கு திசையில இருந்து சுவாமியை மேற்கு திசையில பார்ப்பார். அது மாதிரி சூரியனை வணங்குறதும் ரொம்பவே நல்லது. இது 4வது. 5வது, காலையில எந்திரிச்சு ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய நமஸ்காரம் அல்லது காயத்ரி மந்திரம், இந்த மந்திரத்தை சூரிய உதைக்கிற பொழுது அத விழிப்புடன் எந்திரிச்சு சிரத்தையா நீங்க குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட விஷயங்களை முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு இது மாதிரி சூரிய நமஸ்காரமோ காயத்ரி, அதாவது சூரியனுடைய காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் இது போன்ற விஷயங்களை சொன்னாலே உத்தமமானது. இந்த ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்றது எங்கன்னா மகாபாரதத்துல இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போறப்ப அவங்களுக்கு பிறருக்கு அந்த ரிஷிகளுக்கோ தன்னை சான்றி இருக்கிறவங்களுக்கும் தனக்கும் உணவை கொடுக்கக்கூடியது யாரு? ஆதித்ய பகவான் தான். அவரு தான் அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு தந்ததாக மகாபாரதத்திலையும் புராணங்கள் உண்டு. அவங்க எல்லாருமே கடைபிடித்தது காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணதே. அப்ப அந்த அக்ஷய பாத்திரம்ங்கிற ஒரு பரிபூரண அறிவையும் சூரிய பகவான் கொடுப்பார். இது 5வது. 6வது, பழமையான சிவன் கோயில் ஒன்று சொன்னோம்ல, அதுவே நம்மளுடைய சென்னையிலே இன்னொரு கோயில் உண்டு. பட் சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஞாயிறு கோயில் சூரியனுக்கு உண்டான ஸ்தலம். எப்படி கும்பகோணத்துல இருக்கிற சூரியனார் கோயில் நம்ம நவகிரகத்துல சூரியன் கோயில்னு சொல்றோமோ, அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய வாசிகளுக்கு இன்னொரு சூரியனுடைய கோயில் ஞாயிறு கோயிலுங்கிற அந்த சிவன் கோயில் ரொம்பவே பழமையான கோயில், ஒரு அருமையான கோயில் கூட. நல்ல ஒரு வயல்வெளி சூழலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் தான் ஞாயிறு கோயில். அந்த இடத்துக்கு என்ன விசேஷம்னா, அந்த கோவிலுக்கு இடதுபுறத்துல செந்தாமரை குளம் இருக்கு. இன்றைக்குமே அந்த இடத்துல அழகா செந்தாமரை பூத்து கொண்டு இருக்கு. அதே போல சுவாமி கிழக்குல இருந்து சூரிய பகவான் சிவபெருமான தவம் பண்ற ரூபத்திலையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதாவது தவம்னா அந்த இடத்துல சூரிய பகவான் சுவாமியை வணங்கி அனுகிரகம் பெற்றிருக்காருடைய ஆதாரமாக தான் அந்த ஸ்தலமே ரொம்ப விசேஷமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்துக்கு போறதுக்கு இன்னொரு பிரசித்தமான விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த ஆலயத்துக்கு போய் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் தரிசிப்பது அந்த தம்பதி ஒற்றுமைக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வேற வகையில பார்ப்போம். அதாவது இதுக்கு எங்க நம்ம ஆதாரமாக சொன்னா, கருமாரி அந்தாதி ஒரு உன்னதமான நூல் உண்டு. அதுல ஒரு பாட்டு வரும். சொல்லில் பொருளாய் பொருளில் பயனாய் துலங்கு மணிக்கல்லிற் சுடராய் கனியிற் சுவையாய் கதிர் எழுங்காய் புள்ளிற் சிறுப்பாய். அதாவது ஒரு சொல்லுனா அதுக்குண்டான பொருள், அது மாதிரி கனினா அதோடைய சுவை, ஒரு மணினா அதோடைய ஒலி,
அது மாதிரி சூரியன்னா அதனுடைய கதிர், அதோடைய வெப்பமான நிலை. எங்கெல்லாம் சிவருமான் சொல்லாக இருக்காளோ அங்கெல்லாம் அம்பாள் பொருளாக இருப்பா. எங்கெல்லாம் சிவருமான் கனியாக இருக்காளோ அதோடைய சுவையா அம்பாள் இருப்பா. எங்கெல்லாம் மணியாக இருக்காளோ அதோடைய ஒலி அல்லது ஓசையாக அம்பாள் இருப்பா. அது மாதிரி சிவருமானே சூரியனானா அதோடைய கதிராக இருக்கக்கூடியது யாருன்னா அம்பாள், இந்த வெப்பம். அதனாலதான் இன்னொரு கோயிலும் வருது. இப்ப நம்ம ஞாயிறு கோயில் பார்த்தோமோ அதே மாதிரி இன்னொரு பெரிய கோயிலாக கூடியது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். சுவாமிக்கு அங்க பெயர் நெல்லை அப்பர். நெல்லு சூரியனுக்கு உண்டான தானியம், சூரியனால் தான் அந்த தானியம் உற்பத்தி ஆகும். அப்ப அந்த இடத்துல அம்பாளுக்கு என்ன பெயர் தெரியுங்களா? காந்திமதி. சூரியன் தான், சூரியன் ஒளி பிழம்பு, அவளுக்கு வரக்கூடிய அந்த கதிருக்கு பெயர் தான் காந்தி. அதனாலதான் அம்பாளுக்கு அந்த பெயர் காந்திமதிங்கிற ஒரு பெயர். அப்ப யார் யாருக்கு சூரியனுடைய தசா புக்தியோ அந்தரமோ நடக்குதோ, யார் யாருக்கு சூரியன் கொஞ்சம் கெடுதலான நிலையில் இருக்காங்களோ, ஞாயிறு கோயில் அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பரையும் காந்திமதியும் தரிசனம் பண்ணுவது உன்னதமான பலன்களை நல்கும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்துங்கிற உன்னதமான தகவலை நம்ம தெரிஞ்சுட்டு இந்த 4வது பாகத்தை நிறைவு செய்து நம்ம அடுத்தபடியாக 5வது பாகத்தை நோக்கி நகர்வோம். உத்தராயணத்தை ரொம்பவே நெருங்கி கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ரசசப்தமிங்கிற ஒரு உற்சவமும் நெருக்கமாயிட்டே வருகிறது. கூடிய சீக்கிரமே, கூடிய விரைவிலே நம்ம சூரிய புராணங்களுடைய அடுத்தடுத்த பாகங்களை பார்ப்போம்னு சொல்லி, இது மாதிரி புராணங்களை தெரிஞ்சுக்க, விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.